அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 5 வடிவியல் பாடப்பகுதியில் பயிற்சி 5.5 ரோமன் லெட்டர் 3 கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. செவ்வகம் வரைதலில் 2 எடுத்துக்காட்டு கணக்குகளும் 2 பயிற்சி கணக்குகளும் கொடுத்துருக்காங்க. எல்லா கணக்கையும் பார்த்துட்டோம். இதுதான் கடைசி. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் செவ்வகங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. கணக்கு எண் 2 லேண்ட் அப்படிங்கிற செவ்வகம் வரையணும். 2 அளவுகள் கொடுத்துருக்காங்க. LA சமம் 8 சென்டிமீட்டர் மற்றும் AD சமம் 10 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகம் வரையணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 அளவுகள் இருந்தால் போதும் செவ்வகத்தின் வடிவத்தை வரைஞ்சிட முடியும். செவ்வகத்தின் பண்புகளும் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஜாமெட்ரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டெப் தான் இருக்குது. முதல்ல கொடுக்கப்பட்ட தரவுகளை எடுத்து எழுதிக்கணும். கொடுக்கப்பட்ட தரவுகள் லேண்ட் அப்படிங்கிற செவ்வகம் வரைய போகிறோம். 2 அளவுகள் LA சமம் 8 சென்டிமீட்டர் மற்றும் AD சமம் 10 சென்டிமீட்டர். அடுத்தது உதவிப்படம், அடுத்தது உண்மைப்படம். உண்மைப்படத்தை எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வரைமுறை, கடைசியாக பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். தோராயமான அளவுகளை கொண்டு செவ்வகத்தை வரைஞ்சிக்கிட்டோம். செவ்வகம் அப்படின்னாவே எதிரெதிர் பக்க அளவுகள் சமமாக இருக்கும். 4 உட்கோணங்களும் 90 டிகிரியாக இருக்கும். இந்த செவ்வகத்துக்கு பெயர் கொடுக்கணும். லேண்ட். இதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். LAND. கொடுக்கப்பட்ட அளவுகளை பிரதியிட்டுக்கலாம். LA சமம் 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர். AD 10 சென்டிமீட்டர். A இங்கே இருக்கு, D. ஸோ இது மூலைவிட்டம். மூலைவிட்டத்தின் அளவு 10 சென்டிமீட்டர். செவ்வகம் வரைதலில் 2 மாடல் தான் இருக்குது. முதல் மாடலில் செவ்வகத்தின் நீளமும் அகலமும் கொடுத்துருவாங்க. 2வது மாடலில் செவ்வகத்தின் நீளமும் மூலைவிட்டமும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த அடிப்பக்கம் அதாவது செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கணும். எல்லிலிருந்து செங்குத்து கோடு வரைஞ்சிக்கணும். LX அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ LX பெர்பெண்டிகுலர் AL. AD 10 சென்டிமீட்டர் 6 அளவு உள்ள வட்டவில் வரைஞ்சிக்கணும். அது வெட்டுகிற புள்ளி தான் T. முதல்ல LA சமம் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச உடனே பெயர் கொடுத்துடணும். LA 8 சென்டிமீட்டர். Lலிருந்து செங்குத்து கோடு வரைஞ்சிக்கலாம். கவராயத்தை பயன்படுத்தி தான் வரைய போகிறோம். Lலில் உலோக முனியை வைத்துக்கொண்டு ஒரு கால்வாசி 6 அளவு தோராயமாக எடுத்துக்கிட்டு ஒரு அரைவட்டம் வரைஞ்சிக்கணும். இந்த 6 அளவை மாற்றவே கூடாது. பாருங்கள், இந்த வட்டவில்லை கோட்டுத்துண்டில் வெட்டியிருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு வட்டவில்லும் மீண்டும் இதிலிருந்து ஒரு வட்டவில்லும் வரைஞ்சிக்கணும். இந்த 2 வட்டவிற்களிலிருந்தும் மேற்புறமாக 2 வட்டவிற்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த வட்டவில் வெட்டுகிற புள்ளியையும் L என்ற முனையும் இணைத்து ஒரு கோடு போட்டுக்கலாம். பாகைமானியை வைத்து அளந்து பார்க்கும்போது கூட 90 டிகிரி மிக கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. அடுத்தது 2வதாக கொடுக்கப்பட்டிருக்கும் அளவு மூலைவிட்டம். Aயிலிருந்து 10 சென்டிமீட்டர் 6 அளவுள்ள ஒரு வட்டவில் எடுத்துக்கணும்.
ஏவை மையமாக கொண்டு 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில் வரைஞ்சிக்கலாம். XL AL இரண்டும் செங்குத்து கோடு. XLஐ இந்த வட்டவில்லானது வெட்டும் புள்ளிக்கு D அப்படின்னு பெயரிடணும். DA ஆகியவற்றை இணைத்து கொள்ளலாம். AL 8 சென்டிமீட்டர்னா ND 8 சென்டிமீட்டர் தான். இப்போ LD எவ்வளோ அப்படின்னு அளந்து பார்க்கணும். அதே சமயத்தில் AN அதே அளவாகத்தான் இருக்கும். LD மிகச்சரியாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர், மூலை விட்டம் 10 சென்டிமீட்டர். செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கங்களின் நீளங்களை ஆரங்களாக கொண்டு 2 வட்டவிற்கள் வரைஞ்சிக்கிட்டோம். வெட்டுகின்ற புள்ளி N. இப்போ DN AN ஆகியவற்றை இணைக்கணும். அவ்வளோதான், நமக்கு தேவையான செவ்வகத்தை வரைஞ்சிட்டோம். இது எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வரைமுறை எடுத்து எழுதணும். LA சமம் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன். Lல் LX பெர்பெண்டிகுலர் LA வரைந்தேன். அதாவது LAவுக்கு Lலிருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கிட்டோம். Aயிலிருந்து 10 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள வட்டவில் வரைந்தேன். LXஐ அது Dயில் வெட்டுகிறது. DA இணைத்தேன். D மற்றும் Aவை மையங்களாகவும் DL AL ஆகிய பக்கங்களின் நீளங்களை ஆரங்களாக கொண்டு 2 வட்டவிற்கள் வரைந்தேன். இரண்டும் வெட்டுகிற புள்ளி N என பெயரிட்டேன். DN AN ஆகியவற்றை இணைத்தேன் கடைசியாக. ஆகவே LAND என்பது நமக்கு தேவையான செவ்வகம் ஆகும். இதைத்தான் நம்ம எழுத போகிறோம். வரைமுறை: முதல்ல LA சமம் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன். Lல் LX பெர்பெண்டிகுலர் LAவை வரைந்தேன். Aவை மையமாக கொண்டு 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில்லை வரைந்தேன். அது LXஐ Dயில் வெட்டுகிறது. A மற்றும் Dஐ மையங்களாகவும் LD மற்றும் LAயின் நீளங்களை ஆரங்களாகவும் கொண்டு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை Nல் வெட்டுகிறது. AN மற்றும் DNஐ இணைத்தேன். கடைசியாக லேண்ட் என்பது தேவையான செவ்வகம் ஆகும். நம்ம வரைஞ்ச செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். நம்ம வரைஞ்ச லேண்ட் என்ற செவ்வகத்தின் பரப்பளவு. முதல்ல செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதணும். LB சதுர அலகுகள். L நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் கணக்கிலே கொடுத்துருந்தாங்க. 6 சென்டிமீட்டர் நாம் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ 8 பெருக்கல் 6 48 சதுர சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும். செவ்வகம் வரைதல் டாப்பிக்கில் கொடுத்திருந்த 2 எடுத்துக்காட்டு கணக்குகள், 2 பயிற்சி கணக்குகள், மொத்தமாக 4 கணக்குகளின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டோம். அடுத்த தலைப்பு சதுரம் வரைதல். எடுத்துக்காட்டு 40வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.